ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இஸ்ரேல் அப்டேட்டில் 3 முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். ஒரு புது அப்டேட் பார்க்க போகிறோம். அது போக ஹமாஸ் ஹிஸ்புல்லா இஸ்ரேலில் மரண தாக்குதலில் நடத்தியிருக்கு. 8 இடங்களில் ஐடிஎஃபோட நிலைகள், அதாவது இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸோடைய 8 நிலைகளை தாக்கியதாக இஸ்ரேலே ஒப்புக்கொண்டிருக்கு. இதற்கு ஹிஸ்புல்லாவே பொறுப்பேற்றிருக்காங்க. 8 நிலைகளில் தாக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்காங்க, 100க்கும் மேற்பட்டவர் காயம் அடைஞ்சிருக்காங்க. இது மிகப்பெரிய தாக்குதல் இந்த வாரத்தில் அப்படின்னு அதோட வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னேன் இல்லையா, புதுசான ஒரு விஷயம் அப்படின்னா, ஜோர்டான் மன்னருக்கு நெருக்கடி. ஜோர்டான் மன்னர் அப்துல்லா 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், 23ஆம் புலிகேசின்னு போன வாரம் சொல்லியிருக்கோம் இல்லையா. அதாவது ஜோர்டான் எங்கே இருக்குது அப்படின்னு அந்த இது மேப் போடுறேன், நீங்கள் பாருங்கள். அதாவது இஸ்ரேலுக்கும் சிரியா ஒரு பக்கம் இப்போ அதாவது ஜோர்டானுக்கு ஒரு பக்கம் இஸ்ரேல் இருக்குது, ஒரு பக்கம் சிரியா இருக்குது, ரைட்டா. இன்னொரு பக்கம் சவுதி அரேபியா இருக்குது, சரியா. இப்போ இப்படி இருக்கும்போது தரைப்பகுதி, இந்த பகுதியில் என்னென்னா இஸ்ரேலுக்கு போகக்கூடிய அனைத்து கப்பல்களும் தாக்கப்படுது. ஹவுதிகள் மிக கடுமையான நடவடிக்கை எடுத்து அவர்கள் பொருளாதாரத்தை வீழ்த்தி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. நம்ம கேள்விப்பட்டோம், நம்ம சொன்னோம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தரை வழியாக ஏற்கனவே சவுதி அரேபியா பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அமெரிக்க அடிமை தான் இருந்த போதிலும் அவர்கள் என்னென்னா இஸ்ரேலுக்கு எதிராக அவர்கள் கருத்து கொண்டிருந்தால் கூட அவர்கள் சர்வதேச பிஸ்னஸை இது ஒரு ராஜதந்திர ரீதியிலான பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. சாரி, அதே மாதிரி யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் பிஸ்னஸ் நடத்திக்கிட்டே இருந்தது. ஏன்னா சவுதிக்கும் ஹவுதிக்குமே ஆகாது, சரியா. ஹவுதி சொன்னால் சவுதி கேட்காது. ஸோ அந்த மாதிரி நிலையில் இவர்களை ஒன்றும் பண்ணாமல் இருந்தாங்கல்ல. இப்போ எல்லா வகையிலும் இஸ்ரேலுக்கு நெருக்கடி கொடுக்க போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்க்கு பொருட்களை சவுதிக்கு சவுதியிலேருந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வழியாக ஜோர்டான் நிலப்பரப்பு வழியாக நேராக இஸ்ரேலுக்குள்ளே கொண்டு போயிடுறாங்க. ஆனால் ஜோர்டான் இதை மறுத்து வந்தது. ஆனால் அந்த மக்களுக்கு தெரியாதா, மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்களா என்னன்னு. இருந்தாலும் மன்னர் ஒரு 23ஆம் புலிகேசி நம்ம சொல்லியிருக்கோம். அதே நேரத்தில் கிட்டத்தட்ட கொஞ்சம் சர்வாதிகாரி மாதிரி ஒரு டைப்பு. ஸோ அப்படி இருக்கும்போது மக்கள் பெரிய அளவில் கொதித்து எழுந்து எல்லாம் போராட்டம் பண்ண முடியாது. இருந்த போதிலும் இப்போது ஜோர்டான் மன்னருக்கு எதிராக இன்றைக்கு மிகப்பெரிய கிளர்ச்சி அங்கே நடந்திருக்கிறது. மிகப்பெரிய போராட்டம், ஆயிரக்கணக்கான மக்கள் அதில் இது பண்ணியிருக்காங்க. அவர்கள் 3 கோரிக்கையை வச்சுருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த போர் ஆரம்பித்த போது, அதாவது எப்படின்னா, இஸ்ரேலில் உள்ள ஜெருசலேம் இருக்கு இல்லையா, பாலஸ்தீனியர்களுக்கு சொந்தமான ஜெருசலேம் பகுதிக்கு மிக ஒட்டிய பகுதி தான் ஜோர்டான். இந்த ஜோர்டான்லேருந்து பார்த்தாலே ஜெருசலேம் தெரியும் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்டரு. ஸோ அப்படி இருக்கும்போது அண்டை நாட்டில் இவ்வளோ பெரிய கொலைகள் நடந்திருக்கு. 24,000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இருந்த போதிலும் யாரையும் நாங்கள் அகதிகளாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லி அவருடைய எல்லையை அடைத்து விட்டது ஜோர்டான், சரிங்களா. ஸோ இப்படி இருக்கும்போது இவர்களும் விட்டாங்க. சரி, ரைட்டு, இந்த நாட்டு பிரச்சனை விட மாட்டார் அப்படின்னு பார்த்தா, ஆனால் இந்த மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, அப்போ எந்த சண்டையில் தலையிட மாட்டேன், அதற்கும் சாதகமாக போக மாட்டேன், இதுக்கு சாதகமாக போனவான்னு சொல்கிறீங்களா இஸ்ரேலுக்கும். ஆனால் எதற்காக இஸ்ரேலுக்கு நீங்கள் தரை வழியாக அவர்கள் நெருக்கடிக்கு உள்ளாகும் போது தரை வழியாக இந்த பொருட்கள், அவருக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள்லாம் நீ ஏன் டிரான்ஸ்போர்ட் பண்ணன்னு கேட்குறாங்க. முதல்ல ஏன் இப்போ டிரான்ஸ்போர்ட் பண்ண, அப்படி பண்ணலைன்னு சொல்லி ஏன் பொய் சொன்ன அப்படின்னு ஒரு கேள்வி. மூன்றாவதாக, இந்த போரை நிறுத்துவதற்கு ஜோர்டான் இறங்கி வேலை செய்ய வேண்டும், சும்மா அந்த பம்மாத்து வேலையெல்லாம் காட்டக்கூடாதுன்னு அவருடைய மன்னர் அப்துல்லா 2க்கு எதிராக அந்த மக்கள் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி மிகப்பெரிய ஒரு எழுச்சி போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. அந்த காட்சியை பாருங்கள். இந்த ஜோர்டான் மன்னரை பொறுத்தளவுக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி ஆகணும். நீங்கள் அவர் ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள், அவர் ஃபேமிலி ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள். முதல்ல பார்த்துருங்க, அதுக்கப்புறம் நான் பேசலாம். அந்த ஜோர்டான் மன்னர் ஒரு இஸ்லாமியர். ஒன்று அவங்க கலாச்சார உடைய அவர் அணியணும். இல்லை அது எந்த நாடாக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும், இந்த கலாச்சாரம், நம்ம தமிழன்னா ஒரு வேஷ்டி கட்டுறோம், ஒவ்வொரு நம்ம இந்திய மாநிலங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு கலாச்சாரத்தோடு இருக்கோம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த உடை அணியணும். இல்லைன்னா முழுசாக வெஸ்டர்ன் உடைக்கு போயிடணும், சரியா, கோட் சூட்டு அப்படின்னு போயிடணும். அப்படி இல்லாமல் இவரோட ஃபோட்டோ பார்த்தீங்களா, இப்போ திருப்பி நான் போடுறேன், இவரோட குடும்ப ஃபோட்டோவை பார்த்துங்க. இவர் ஒரு இஸ்லாமிய மன்னர் அப்துல்லா 2. ஸோ ஆனால் இவர் என்னென்னா வெஸ்டர்ன் ட்ரெஸ் தான் போடுவார், வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் இருப்பார், வெஸ்டர்ன் ஸ்டைலிஷாக தான் இருப்பார். சரி, அதை அவரோட பர்சனல்னு வச்சுக்கலாம், சரியா. ஆனால் தலையில் எதுக்கு இந்த
அந்த ஷால் மாதிரி ஒன்று கட்டுவாங்க. ஏன்னா துபாயில், சவுதியில் எல்லாத்துலேயும் ஒரு ஷால் மாதிரி ஒன்று கட்டுவாங்க சிகப்பு கலரில், அது பேர் நான் மறந்துட்டேன். ஸோ அதையும் போட்டு விட்டு அவரோட உடையை பார்த்தீங்களா, கோட் சூட் போட்டுப்பார், டையெல்லாம் கட்டியிருப்பார், ஆனால் தலையில் அதை கட்டியிருப்பார். ஏன்னா இவங்க வந்து இதையும் காட்டுறாங்களா அதையும் காட்டுறாங்களாம். அப்போ இந்த அவருடைய உடையை போல தான் அவருடைய மனநிலை. அவர் முழுக்க வெஸ்ட்டை சார்ந்து வெஸ்ட்டுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அப்துல்லா 2 அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எனவே அவர் குடும்பம் நீங்கள் குடும்ப புகைப்படத்தையும் பார்த்தீங்க, ராணியை பார்த்தீங்க, இளவரசர் அவர் மகனை பார்த்தீங்க, தாடி வச்சுருப்பார்ல, இப்போ இந்த ஃபோட்டோ போடுறேன், இவர் அவரோட மகன், அவர் தான் இளவரசர், அடுத்து அவர் தான் மன்னராக போகிறாரு. அதுக்கப்புறம் அவர் மகளையும் பார்த்தீங்க. எல்லாமே வெஸ்டர்ன் கல்ச்சரில் தான் இருப்பாங்க. சரி, அது அவங்க இஷ்டம், அவங்க பர்சனல்னு வச்சா கூட இவருடைய குணநலங்களும் அதைத்தான். அப்போ வெஸ்டர்னுக்கு ஆதரவாக இருக்காங்க, வெஸ்டர்னை ரசிக்கிறாங்க, வெஸ்டர்னுக்கு ஆதரவாக போகிறாங்க, இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்காங்க. இதைத்தான் அந்த நாட்டு மக்கள் வந்து இவர்களுடைய இதெல்லாம் சொல்ல, நீ வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணாத, நீ நடுநிலையாக இருக்கேன்னா பேசாமல் இருந்துரு, எதுக்கு வந்து யுஏஇ வழியாக அவர்களுக்கு இஸ்ரேல்காரனை டைட் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் நீ கொடுக்குற, இத்தனாயிரம் பேர் கொண்டிருக்கான்னு பெரிய போராட்டம். இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கா. இதுக்கு அடுத்து என்ன ஆச்சு அப்படின்னா, ஹிஸ்புல்லா மிகப்பெரிய தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலில். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வடக்கு இஸ்ரேல் பகுதியில் கிட்டத்தட்ட 8 நிலைகளை, ஐடிஎஃபோட 8 நிலைகள், ஐடிஎஃப்னால் அவங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், அவர்களுடைய 8 நிலைகளை, பொதுமக்களை தாக்கலை, பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இடங்களை தாக்கலை, இந்த ஐடிஎஃபோடைய நெட்வொர்க்கை பூரா அடித்து காலி பண்ணிட்டாங்க. 8 இடத்துல தாக்குதல். அதில் வந்து கிட்டத்தட்ட 25 பேர் இறந்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்குது, மிகப்பெரிய ஒரு தாக்குதல் இஸ்ரேலுக்கு. ஸோ வந்து இந்த போரை உடனே நிறுத்தி ஆகணும்னு சொல்லி அமெரிக்கா கொதிக்குது. ஏன்னா தொடர்ந்து இஸ்ரேல் அடி வாங்கி பின்னடைவுக்கு மேலே பின்னடைவு ஆகிற நேரத்தில் எப்படியா நிறுத்தணும்னு சொல்லி தான் சவுதி மன்னரையும், கத்தார் மன்னரையும், ஜோர்டான் மன்னரையும் பார்த்துட்டு போனார் பிளிங்கன். ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. சவுதியே என்ன சொல்லிடுச்சுன்னா, அமெரிக்க அடிமையாக இருந்தால் கூட சவுதி என்ன சொல்லிடுச்சுன்னா, முதல்ல இஸ்ரேலை போரை நிறுத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுச்சு. அதே மாதிரி கட்டார் என்ன சொல்லிடுச்சுன்னா, ஹமாஸை தொடர்பு கொள்வது மிக கடினமாக இருக்குது. ஆனால் அவர்கள் எங்களிடம் வைத்த கோரிக்கை என்னென்னா, இஸ்ரேல் முதல்ல போரை நிறுத்திட்டு அதாவது படைகளை பூரா அதாவது இந்த பக்கம் இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் படைகளை முழுவதுமாக, காசா பகுதியில் இருக்கக்கூடிய படைகள் முழுவதுமாக வாபஸ் பண்ணிட்டு போரை நிறுத்துறேன்னு சொல்லுங்கள். அடுத்த செகண்ட் நாங்கள் நிறுத்துகிறோம், நாங்கள் பிடிச்சிட்டு போன ஆட்களையும் விட்டுறோம்னு சொல்லி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து இஸ்ரேல் அப்படியே நடான்னு அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அமெரிக்கா இப்போ நேரடியாக ஹமாஸ்ட்ட பேச்சுவார்த்தை நடத்த தயாராகிடுச்சு அப்படின்ற ஒரு தகவல் இன்றைக்கு வந்திருக்கு. என்னென்னா, ஹமாஸ்னால் அங்கே இருக்கிற ஹமாஸ்ட்ட பேசுகிறாங்க. ஹமாஸோட பிரதிநிதிகள், அரசியல் பிரதிநிதிகள் வந்து எங்கே இருக்காங்கன்னா, பிரிட்டன்லேயும் யூஎஸ்லேயும் இருக்காங்க, சில பேர் இருக்காங்க, பிரிட்டனில் இருக்காங்க. ஸோ அவர்கள் மூலமாக ஹமாஸை தொடர்பு கொள்வதற்கு நீங்கள் வந்து ஒரு பாதையை வகுத்து விட்டுருக்கு. நீங்கள் யார்கிட்ட போய் பேசணும், எங்கே போய் பேசணும், எங்கே போகணும்னு சொல்லுங்கள், நீங்கள் போங்க, ஹமாஸ்ட்ட நேரடியாக பேசி போரை நிறுத்த சொல்லுங்கள், அதற்கு என்ன வழி நம்ம பேச்சுவார்த்தை நடத்தணும்னு அமெரிக்கா இறங்கி வந்திருக்கு. மிக இதாக ரொம்ப, ஏன்னா அமெரிக்காவுக்கு பெருத்தடி உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி வந்து இஸ்ரேல் அப்டேட்டில் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. அமெரிக்காவை இறங்கி வந்து தன்னுடைய நண்பனுக்காக, தன்னுடைய சக குடும்பத்தினருக்காக, அதாவது இஸ்ரேல்காரனுக்காக, இப்போ இஸ்ரேல் அரசுக்காக பேச்சுவார்த்தையை ஹமாஸோடைய நடத்த துணிந்து விட்டது. ஆனால் இஸ்ரேல் இன்னும் அடிமேல் அடிவானாலும் அமெரிக்காவை வந்து தூண்டி விட்டு நீ போய் பேச்சுவார்த்தை பண்ணி நிறுத்துன்னு சொல்லி, நான் போனேன்னா அசிங்கமாயிரும், நான் இப்போ அடி வாங்கிட்டு நான் போகிற வாபஸ் வாங்குறேன்ற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி இப்போ அனுப்பி விட்டுருக்காங்க. எனவே நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். அதே மாதிரி இன்று வந்து சவுதி, ஜோர்டானு, யுனைடெட் அரப் எமிரேட்ஸு, கட்டாரு, இவர்கள் எல்லாம் வந்து சேர்ந்து, அதாவது அதே மாதிரி பாலஸ்தீன் எல்லாமே சேர்ந்து நடத்திய ஒரு அரபு நாடுகளுக்கான கூட்டமைப்பு நடத்திய கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதோட ரிசல்ட் என்ன வருது, அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்ற ஒரு ரிசல்ட்டோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரையும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் உமாபதி கிருஷ்ணன், ஃபர்ஸ்ட் லைன். நன்றி, வணக்கம்.